இப்போ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சாம்பார், துவரம்பருப்பு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். This is called இதன் பெயர் பருப்பு சாம்பார். சிறு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு உங்களுக்கு தெரியாதது இருந்தாலும் காட்டுறோம். ஃபுட் வீலாக். நல்லா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டுச்சு பருப்பு சேர்த்து. இதை வெந்தோடனையும் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் தனியாக பிரித்து எடுக்க போகிறேன். எடுத்து விட்டு மீதி இருக்க பருப்பை கொஞ்சம் கொதிக்க விட்டு அதிலிருந்து சாறு எடுத்து போகிறேன். அப்புறம் கடைசியில் அதற்கு ஒரு சைடு என்ன பண்ணணும், தாளிப்பு. கொஞ்சம் இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு லைட்டாக வெந்தோன்னே இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தனியாகவே எடுத்துடும். கொஞ்சோடு மிளகாத்தூள் லைட்டாக போட்டிருக்கோம். ஏன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதால. அப்புறம் இதெல்லாம் நம்ம காய் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அது கடையணும். இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுருக்கோம். அவ்வளவு ருசியும் சுவை அப்படி இருந்தது. எனக்கு ஏன் ஒன்றும் நிறைய எடுத்து வராமல் போயிட்டோமோன்னு நினச்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இப்போது காய் வெந்துடுச்சு. இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இந்த பக்கத்தில் மட்டும் வச்சுருந்தா நல்லது. இல்லை இன்னும் சுருங்கி அது வதங்கி ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் கத்திரிக்காய் இந்த இதில் வந்து தனியாக எடுத்துகிட்டா நல்லது நினைக்கிறேன். நான் பருப்பு கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த பருப்போட சாறு மட்டும் தான் எனக்கு தேவை. முக்கியமாக சாறு மட்டும் எடுத்துகிட்டு மீதி அது ரொம்ப அரைச்சிட்டு லைட்டாக ஒன்றும் அதிகமாக அரைச்சி ஊற்றினாங்க நல்லா தான் இருக்காது. அதனால் சாறை மட்டும் எடுத்துகிட்டு மீதி கொஞ்சம் இருந்ததுன்னா மாட்டுக்கு வச்சிடலாம். ஏன்னா இது முன்னாடி கொஞ்சம் அளவு இந்த சாம்பாரில் அளவோடு பருப்பு போட்டு செய்யணும் தான். நான் இப்போ பருப்பு சாறுக்காக மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக போட்டிருக்கோம். அது கடைஞ்சி மீதி கிடையாது அப்படி இப்படின்னு இருக்கிறத வந்து மாடுக்கு. சாம்பாருக்கு பருப்பு திட்டமாக தான் போடணும். ஏன் அதிகமாக போட்டுக்கொண்டு ரீசன் அதை சொல்லுவோம். ஏன்னா சாம்பார் பருப்பு தானே, அந்த பருப்பு சாறு தானே முக்கியம். தனியாக இதை பிரித்து வைக்கிறது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு. இப்போ சாம்பார்லேருந்து வெந்த காய்களை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ திரும்பவும் சாம்பார் பருப்பு தண்ணிக்காக கொதிக்க வைக்கலாம். இப்போ கடைஞ்சிட்டு அது தனியாக ஆட் பண்ணிக்கலாம்.
ஸ்டேஜில் வந்து வெந்த காய்கறி மட்டும் தனியாக எடுத்துட்டு மீதி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பருப்பு வேக வச்சுருக்கோம். அப்புறம் இந்த சாரை அதில் மிக்ஸ் பண்ணி அது பருப்பு கடைய வேண்டியது. வந்து கொஞ்சம் அந்த சாரை வந்து வடிகட்டிட்டேன். ஆல்ரெடி இந்த காய்கள் இப்போ கொஞ்சம் பருப்பு சாறு தனியாக வடிகட்டியாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் லைட்டாக கடைஞ்சி திரும்ப லைட்டாக வேக வைப்பேன். சாம்பாரோட சாறு தனியாக எடுத்து வச்சு பருப்பு வந்து கொஞ்சம் கடைஞ்சிட்டு திருப்பி அதில் லைட்டாக சாறு எடுத்துட்டு மீதியை மாட்டு வச்சுருக்கோம். கடைஞ்சது ரொம்ப வந்து சிக்கக்கூடாது. கொஞ்சம் அதனுடைய ருசித்தன்மை கொஞ்சம் கம்மியாகனால மாட்டுக்கு கொஞ்சம் வச்சிடலாம். இதில் சாறு எடுத்துட்டு இப்போ சாம்பார் தாளிப்புக்கு லைட்டாக எல்லாம் வச்சுருக்கோம். தேவையான அளவு சாம்பார் எடுத்துக்கிட்டோம். சாம்பார் நல்லா இருக்கணும் கடைஞ்சி லைட்டாக கண்ணாடி பக்கம் வந்தோடனே கலக்க போகிறோம். அதை கலக்க போகிறோம். ரொம்பவும் இதாக இருக்குது. இதுதான் நல்லா ஹீட் ஃப்ளேம் வச்சு தாளித்து பொரிச்சு அப்படி கொடுக்கலாங்க. இப்போ தலைக்கு தேவையான போது இந்த கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ஆகிடுது. அதனால் இதை வந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போய்க்கிறோம். கடைசியாக தாளிக்கலாம் அப்படின்னா நம்ம கடைசியாக கொண்டு வந்திருக்க படம் ரொம்ப காரம் நம்ம போடலை.